இன்று ஒரு அற்புதமான செயற்கைக்கோள் விண்ணில் ஏவும் நிகழ்ச்சியை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம். இது மிகப்பெரிய விஞ்ஞானிகளால் நடத்தப்பட்ட செயல் அல்ல. மாணவர்கள், பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள், 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களால் இணைந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய கைகளால் ஒரு சிறிய ரக செயற்கைக்கோளை நேற்று தயாரிக்க தொடங்கி இன்று விண்ணில் ஏவும் நிகழ்வை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம். இந்த செயற்கைக்கோள் நிகழ்வு பள்ளி மாணவர்களால் நடத்தப்படுவது என்பது நம்முடைய நாட்டிலேயே முதல் முறையாக இந்த சீர்காழி சுபம் மந்திர் பள்ளியில் தான் நடக்கிறது என்பதில் நாம் பெருமைப்படலாம். அத்தகைய ஒரு நிகழ்வை இந்த சுபம் வித்யா மந்திர் மற்றும் கோல சரஸ்வதி சென்னை பள்ளிக்கூடங்கள் இன்று நிகழ்த்தி காண்பித்திருக்கின்றன. நாம் அனுப்பிய செயற்கைக்கோள் இப்பொழுது விண்ணிலே சென்று கொண்டிருக்கிறது. 30 கிலோமீட்டர் உயரம் வரை இந்த செயற்கைக்கோள் சென்று அது செல்லும் வழியிலும் பாதையிலும் பின்னர் இந்த செயற்கைக்கோள் இனி ஒரு 3 மணி நேரத்திலே கடம்பூர் என்ற இடத்திலே வந்து இறங்கும் என்று செய்தி நமக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் இடையிலே நாம் 10 முக்கியமான காரணிகள், 10 முக்கியமான பாராமீட்டர்ஸ் வந்து இந்த செயற்கைக்கோளிலே ரியல் டைம் அந்த டேட்டா எல்லாம் நாம் வந்து சேகரித்து அந்த சேகரித்த செய்திகளை வைத்துக்கொண்டு மாணவர்கள் பின்னாளில் ஒரு அறிவியல் தேடல்களை செய்வதற்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் என்பது கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோள் தான் நம்முடைய பேன் பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு சென்று விடலாம். அந்த செயற்கைக்கோளை என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அதில் என்னென்ன கருவிகள் பொருத்தப்பட வேண்டும், என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் அதில் பொருத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து காண்பித்த திரு பரத், திரு அட்னான், அதாவது 2 ஸ்பேஸ் என்ற ஒரு நிறுவனமும் ஓப்பன் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனமும் இந்த 2 பள்ளிகளும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றன. இதற்கு நான் ஒரு ஆலோசகராக செயல்பட்டிருக்கிறேன். இந்த மாணவர்களுடைய மிகப்பெரிய இந்த முயற்சி, அதுவும் குறிப்பாக முதன்முறையாக நம்முடைய நாட்டிலே கல்லூரிகளிலே கூட நடத்துவதற்கு தயங்கக்கூடிய இப்படி ஒரு நிகழ்ச்சியை மாணவர்கள் நடத்தி காண்பித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய மகிழ்வை தருகிறது. இந்த நிகழ்வு என்பது ஒரு முதல் கட்டம்தான். நம்முடைய மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் இன்று ஒரு 3 மணி நேரம்தான் பயணிக்கிறது. ஆனால் இந்த உலகை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோள்களை கூட இதே மாணவர் அணியினை மற்றும் 2 ஸ்பேஸ் என்ற நிறுவனமும் சேர்ந்து நம்முடைய சீர்காழி செயற்கைக்கோள் என்ற ஒரு செயற்கைக்கோள் பின்னாளிலே செய்வதற்கான ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் கருதுகிறோம். அத்தகைய முயற்சியை நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் அத்தகைய முயற்சிகளை நாம் செய்ய முடியும். அந்த முயற்சி என்பது ஒரு ராக்கெட்டிலே வைத்துக்கொண்டு அந்த செயற்கைக்கோளை ஏவினால்தான் அந்த செயற்கைக்கோள் என்பது உலகை சுற்றி வரும். இன்று நாம் அனுப்பியிருக்க செயற்கைக்கோள் வந்து ராக்கெட்டுக்கு பதிலாக ஒரு ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூனில் அந்த செயற்கைக்கோள்களை ஒரு பாராசூட் வழியுடன் அதை தொங்கவிட்டு அந்த செயற்கைக்கோள் இப்பொழுது விண்ணிலே பறந்து கொண்டிருக்கிறது. நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.